வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் களரிற்றறிவார் நாயனார் புராணம். களரிற்றறிவார் நாயனார் திருவாரூர் திருமும்மணிக்கோவை பிரபந்தம் பாடி அருளுகின்றார். 70வது திருப்பாடல். அங்கண் அருள் பெற்று எழுவாரை கொண்டு புறம்போந்து ஆரூரர் நங்கை பறவையார் திருமாளிகையில் நன்னுதலார் பொங்கு விளக்கு நிறை குடமும் பூமாலைகளும் புகை அகிலும் எங்கும் மடவார் எடுத்து ஏந்த அணைந்து தாமும் எதிர்கொண்டார். திருவாரூர் திருக்கோயிலில் தியாகேச பெருமானின் திருமுன்பு இறைவரது திருவருளை பெற்று எழுந்த சேரமான் பெருமாள் நாயனாரை அழைத்து கொண்டு நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நங்கை பறவை நாச்சியாரது திருமாளிகைக்கு அழைத்துச் செல்கின்றார். அங்கே பறவையம்மையார் விளக்கு, நிறைகுடம், பூமாலை, நறும்புகை முதலிய மங்கள பொருட்களை எங்கும் நிறைத்து ஏந்தி வரவேற்கின்றார். இவ்வாறு வரவேற்பது, பெரியோர்களை வரவேற்பது நம்முடைய மரபு. இந்த வழக்கம் இன்றும் சேர நாட்டிலும் ஈழ நாட்டிலும் இருப்பதை காண்கின்றோம். நமது தென் தமிழ்நாடு இதனை மறந்து ஒழிந்தது என்று உரையாசிரியர் குறிப்பிடுகின்றார்கள். பறவையம்மையாரும் திருமாளிகையின் திருவாயிலிலே இருந்து எதிர்கொண்டு அழைக்கின்றார். மனைக்கு உரிமை உடைய அம்மையார் வருவிருந்து எதிர்கோடல் என்பது மனையறத்தின் பெரிய கடமைகளுள் ஒன்று. எனவே வரவேற்கின்றார். 71வது திருப்பாடல். சோதி மணி மாளிகையின் கண் சுடரும் பசும்பல் கால் அமளி மீது பெருமாள் தமை இருத்தி நம்பி மேவி உடன் இருப்ப கோதில் குணத்துப் பறவையார் கொழுநனார்க்கும் தோழர்க்கும் நீதி வழுவா ஒழுக்கத்து நிறை பூசனைகள் முறை அளித்தார். அடியார்கள் தங்களது மனைக்கு எழுந்தருளியவுடன் அடியாருக்கு ஆசனம் அமர்த்தி செய்யத்தக்க பூஜைகள், அதனை பறவையம்மையார் செய்கின்றார். பசும் பொன்னால் ஆன கால்களை உடைய ஆசனத்தின் மேல் சேரமான் பெருமாள் நாயனாரை அமரும்படி செய்து நம்பிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அங்கே உடன் இருக்க, குற்றமற்ற குணத்தை உடைய நங்கை பறவை நாச்சியார் தம் கணவராகிய நம்பிகளுக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தோழராகிய சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் சிவாகமங்கள் விதித்தபடி அதிலிருந்து வழுவாத ஒழுக்கத்தில் நின்று நிறைந்த பூஜனைகளை முறைப்படி செய்கின்றார். கொண்டு வந்து மனை புகந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அருச்சனை செய்தபின் என்று இளையான்குடி மாறநாயனார் திருப்புராணத்திலே இதனை நாம் பார்த்தோம். அப்படி அடியார் பூஜை செய்கின்றார் பறவை நாச்சியார். 72வது திருப்பாடல். தாண்டு புறவிச் சேரர் குல பெருமாள் தமக்கு திரு அமுது தூண்டு சோதி விளக்கணையார் அமைக்க துணைவர் சொல்லுதலும் வேண்டும் பரிசு வெவ்வேறு விதத்து கரியும் போனகமும் ஈண்டச் சமைப்பித்து உடன் வந்தார்க்கு எல்லாம் இயல்பின் விருந்து அமைத்தார். குதிரைப்படையினை உடைய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு திரு அமுது அமைக்கும்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருத்துணைவியாரான பறவையம்மையார், அவர் தூண்டு சோதி விளக்கு போன்ற பறவையம்மையார், அவரை திரு அமுது அமைக்கும்படி சொல்கின்றார். தூண்டு சோதி விளக்கணையார் என்று பறவையம்மையாருக்கு இந்த திருப்பாடலிலே அடை கொடுத்து தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். விளக்கு அணைய என்பது கற்பித்த வழி நிற்கும் கடப்பாடு பற்றி தூண்டு சோதி விளக்கணையார் என்று இங்கே பறவையம்மையார் போற்றப்படுகின்றார். அவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லவே வெவ்வேறாகிய அநேக விதமுள்ள கரிகளும் போனகமும் விரைவில் சமைக்கின்றார் பறவையம்மையார். சேரமான் பெருமாள் நாயனாருடன் வந்தவர்களுக்கெல்லாம் அவர்களது இயல்பின் விருந்தினை அமைக்கின்றார். சுவையாலும் உண்ணும் வகையாலும் வேறு வேறாக அமைந்த உணவு பதார்த்தங்கள் அவை. உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திறனில் என்று நாம் பார்த்தோம். போனகம் என்பது திரு அமுது, சோறு. எனவே வெவ்வேறு விதத்து கரியும் போனகமும் என்று திருப்பாடலில் இருக்கின்றதே, இந்த வெவ்வேறு விதம் என்பதனை கரியோடு சேர்த்து வேறு வேறு வகையாக சமைத்த கரியமுது என்று பொருள் கொள்ளலாம். இந்த வெவ்வேறு விதம் என்பதனை போனகம் என்ற சோறு அதனுடன் சேர்த்து வெவ்வேறு போனகமான பல்வேறு வகையான சித்திரானங்கள் என்றும் பொருள் கொள்ளலாம்.
73வது திருப்பாடல். அரசர்க்கு அமைத்த சிறப்பினும் மேல் அடியார்க்கு ஏற்கும்படியாக விரவி பெருகும் அன்பினுடன் விரும்பும் அமுது சமைத்து அதன்பின் புரசை களிற்றுச் சேரலனார் புடைசூழ்ந்த அவரோடு அமுது செய்ய பறவை பிறந்த திரு அணைய பறவையார் வந்து அறிவித்தார். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அவர் அரசர் என்ற தன்மைக்கு தக்கபடியாக அமைத்ததை விட அதனினும் மேலாக மிகச் சிறப்பாக அடியார் என்ற தன்மைக்கு ஏற்கும்படியாக பெருகும் அன்பினோடு விரும்புகின்ற திரு அமுதினை சமைக்கின்றார் பறவையம்மையார். அரசர்க்கு ஏற்றபடி அமைத்த சிறப்பு என்பது உலகியல் பற்றியது. அடியார்க்கு ஏற்கும்படி அமைத்த திரு அமுது என்பது சிவன்பால் இருக்கின்ற அன்பின் இயல் பற்றியது. முன்னதை விட பின்னது மிகச் சிறந்தது, மேம்பட்டது. சேரமான் பெருமாள் நாயனாரிடம் இவ்விரு தன்மைகளும் சிறந்ததாக இருக்கின்றன. அரசர்க்கு அமைந்த சிறப்பும் அடியார்க்கு அமைந்த சிறப்பும் மிகச் சிறந்தனவாக இருந்தாலும் கூட இங்கு பறவையம்மையார் திரு அமுது ஊட்டியது என்பது அடியார் தன்மை பற்றி. இந்த தன்மைதான் பெரிய புராணத்தின் உட்கோளாக விளங்குவதாகவும் நாம் அறிகின்றோம். இவ்வாறு திரு அமுது அமைத்த பின் பறவையம்மையார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அதனை அறிவிக்கின்றார். இத்திருப்பாடலில் பறவையம்மையாரை பறவை பிறந்த திருவனைய பறவையார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். பறவை என்பது கடல், கடலில் பிறந்த திரு அணைய திருவினை போன்ற பறவையார் என்பது இதனுடைய பொருள். இதனை மேலோட்டமாக பார்த்தால் கடலில் தோன்றிய திரு என்பது பார்க்கடலில் தோன்றிய திருமகளாகிய மகாலட்சுமி என்ற பொருளை பொதுவாக தரும். ஆனால் பறவை பிறந்த திரு என்பது இங்கே பறவை என்பது அருட்கடலை குறிக்கின்றது, திரு என்பது அருட்கடலில் தோன்றும் உமையம்மையை குறிக்கின்றது. சிவசக்தி ஸ்வரூபமான மகாலட்சுமியை இது குறிக்கின்றது. இத்தகைய சிவசக்தி ஸ்வரூபமான மகாலட்சுமி சிவ பூஜையில் வாயு கோணத்தில் வைத்து வழிபடப்படும் தேவி. பறவையம்மையார் உமையம்மையாரது பணி செய்து திருப்பணி செய்து அத்தன்மை பெற்றவர் என்று பறவையம்மையாரின் மேன்மையை இந்த பாடல் மிக அழகாக விளக்கி காட்டுவதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கின்றார். 74வது திருப்பாடல். சேரர் பெருமான் எழுந்தருளி அமுது செய் தவத்தால் தாரின் மலி பூங்குழல் மடவாய் தாழாது அமுது செய்வி என பாரின்மலி சீர் வன்தொண்டர் அருளிச் செய்ய பரிகலங்கள் ஏரின் விளங்க திருத்தி கால் இரண்டில் படியா ஏற்றுதலும் என்பது திருப்பாடல். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார் பறவையம்மையாரிடம், பூமாலையினை அணிந்த குழலினை உடைய பறவையே, முன்பு செய்த தவத்தினை பயனாக கொண்டு சேரமான் பெருமாள் நாயனார் இங்கு எழுந்தருளி திரு அமுது செய்யும்படி நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே காலம் தாழ்த்தாமல் திரு அமுது செய்விப்பாயாக என்று வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்கின்றார். பறவையம்மையார் அழகியின் விளங்கும் தமது திருக்கரத்தினாலே 2 படியாக பரிக்கலங்களை ஏற்றுகின்றார். 2 படியாக என்றார் 2 வேறு இடங்களில் ஆக என்று பொருள். நம்பிகளுக்கு ஒரு இடத்திலும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு மற்றொரு இடத்திலும் பரிகலங்களை ஏற்றுகின்றார். ஒருவர் சைவ அந்தணர், மற்றவர் அரசர் என்ற உலகியல் நிலை பற்றி அறநூல்கள் விதித்தபடி இங்கே அம்மையார் இவ்வாறு அமைக்கின்றார். என்றாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம் உடன் இருந்து அமுது செய்யும்படி சேரமான் பெருமாள் நாயனாரை கேட்டுக்கொள்ள சேரமான் பெருமாள் நாயனார் முதலில் மறுக்கின்றார். பின்னர் அன்பு நிலை காரணமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மறுபடியும் கேட்டுக்கொள்ளவே சேரமான் பெருமாள் நாயனாரும் உடன் இருந்து திரு அமுது ஏற்றுக்கொள்கின்றார். அன்பின் இயல் என்பது உலகியல் அறநூல் ஒழுக்கத்தினும் மேம்பட்டது என்பதனை இங்கே நாம் காண்கின்றோம். எனவே பறவையம்மையார் அதற்கு ஏற்றவாறு பரிகலங்களை அமைக்கின்றார். ஈர்வாய் வலத்தில் இருக்கும்படி வைப்பது, பீடம் அமைப்பது, திருக்கை நீவுவதற்கு நீர் வைத்தல் முதலான திரு அமுது ஏற்பதற்கு தேவையான அனைத்தையும் அமைக்கின்றார் பறவையம்மையார். 75வது திருப்பாடல். ஆண்ட நம்பி பெருமாளை உடனே அமுது செய்தருள வேண்டும்
என்ன ஆங்கு அவரும் விரைந்து வணங்கி வெறு உரலும் நீண்ட தடக்கை பிடித்தருளி மீண்டும் நேரே குறை கொள்ள ஈண்ட அமுது செய்வதனுக்கு இசைந்தார் பொறையர்க்கு இறையவனார். ஆளுடைய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாரை தம்முடனே கூட இருந்து திரு அமுது செய்தருள வேண்டும் என்று கூற, அங்கு சேரமான் பெருமாள் நாயனார் விரைவாக பணிந்து அஞ்சி திடுக்கிடுகின்றார். என்றாலும் சேரமான் பெருமாள் நாயனாரின் திருக்கரங்களை பிடித்து கொண்டு அருளி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மறுபடியும் வேண்டிக் கொள்ளவே உடன் இருந்து அமுது செய்வதற்கு சேரமான் பெருமாள் நாயனார் சம்மதம் தெரிவித்து அருளினார். 76வது திருப்பாடல். ஒக்க அமுது செய்தருள உயர்ந்த தவத்து பறவையார் மிக்க விருப்பால் அமுது செய்வித்தருளி மேவும் பரிசனங்கள் தக்க வகையால் அறுசுவையும் தாம் வேண்டியவாறு இனிது அருந்த தொக்க மகிழ்ச்சி களிசிறப்ப தூய விருந்தின் கடன் முடித்தார். முன் கூறியபடி சேரமான் பெருமாள் நாயனார் சம்மதம் தெரிவித்து அருளவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ஒன்றாக ஒருங்கே இருந்து திரு அமுது செய்தருள உயர்ந்த தவத்தினை உடைய பறவையம்மையார் மிகுந்த விருப்பத்தினாலே அமுது செய்வித்து அருளினார். பறவையம்மையாரது முன்னை நிலை திருக்கையிலை திருத்தொண்டும் இங்கு திருவாரூரில் முன் செய்த திருத்தொண்டும் கூடிய பயனாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் இங்கு ஒன்றாக திரு அமுது அளிக்கும் பேறு பெற்றார் பறவையம்மையார். அவ்வாறு அமுது செய்து அருளுகின்றார். பரிஜனங்களுக்கும் தகுந்த வகையினாலே அறுசுவைப்பட்ட உணவை தாங்கள் வேண்டியபடியே இனிதின் உண்ணும்படி அமுது செய்வித்து அருளுகின்றார். பரிஜனங்களெல்லாம் மிக்க பெருமகிழ்ச்சி கொண்டு சிறக்கின்றார்கள். அப்படி தூய்மையாகிய இந்த விருந்து அளிக்கும் கடமையை இனிதாக ஆற்றி முடிக்கின்றார் பறவையம்மையார். விருந்து ஓம்புதல் என்பது கடமைப்பாடு. இல்வாழ்க்கைக்கு உரிய கடன்களில் மிகச்சிறந்தது விருந்து ஓம்புவது, விருந்தோம்பல். எனவேதான் அதனை கடன் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே குறிப்பிடுகின்றார். சிவன் பால் கொண்ட அன்பினால் சிவன் அடியாராகும் தன்மையினையே மேலாக கொண்டு திரு அமுது செய்வித்ததனால் இது தூய விருந்தாக அமைகின்றது. மற்றைய உலக மக்களுக்கு செய்யும் விருந்தின் கடம் எல்லாம் பாசம் பற்றியதாக இருந்து பிறவி அறுப்பதற்கு துணை செய்யாது. எனவே அவையெல்லாம் தூய்மையான விருந்து அல்ல. சிவன் அடியார்களுக்கு அளிக்கும் விருந்து பிறவித் தலையை அறுக்கும்படி அமைகின்ற தூய விருந்து ஆகின்றது. 77வது திருப்பாடல். பனிவிரவு சந்தனத்தின் பசுங்கற்பூர விரைக்கலவை வனிதையவர்கள் சமைத்து எடுப்ப கொடுத்து மகிழ் மான் மதச்சாந்தும் புனித நரும் பூ மாலைகளும் போற்றி கொடுத்து பொற்கொடியார் இனிய பஞ்சவாசமுடன் அடைக்காய் அமுதும் ஏந்தினார். இந்த திருப்பாடலில் திரு அமுது உண்டதன் பின்னர் செய்யும் உபச்சார வகைகள் தெய்வ சேக்கிழார் பெருமானால் நமக்கு விளக்கி காட்டப்படுகின்றன. பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, பனிநீர் முதலியவை கூட்டி அமைத்த சந்தன குழம்பு. இதனை அந்த சந்தன கலவை அமைத்தற்கு உரிய பெண்கள் அரைத்து சேர்த்து எடுத்து கொடுக்கின்றார்கள். மகிழ்ச்சி தரும் கஸ்தூரி முதலிய அரிய வாசனை பண்டங்கள் கூட்டி அமைத்த மைச்சாந்து, அது திலகம் போன்று அணிவதற்கு உரியது, அதனையும் எடுத்து கொடுக்கின்றார்கள். தூய மலர் மாலைகளை அமைவுபட எடுத்து கொடுக்கின்றார்கள் அந்த பெண்கள் எல்லோரும். இனி பஞ்சவாசம் மற்றும் தாம்பூலம், அதனை இங்கே பஞ்சவாசம் உடன் அடைக்காய் அமுது என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். பஞ்சவாசமும் தாம்பூலமும் ஒன்றாக சேர்த்து ஏந்துதற்கு உரியவை. அடைக்காய் அமுது என்று தாம்பூலத்தை குறிக்கின்றோமே, அடை என்பது வெற்றிலை, காய் என்பது பாக்கு. எனவே அடைக்காய் அமுது என்பது தாம்பூலம் ஆகும். எனவே இந்த பாடலிலே சொல்லப்பட்ட விரைக்கலவை அது மேனியிலே பூசுவதற்காக பூச்சாக அமைவது. மான் மதச் சாந்தாகிய கஸ்தூரியும் பூமாலையும் அணிவதற்கு உரியது. பஞ்சவாசமும் அடைக்காய் அமுதும் உண்ணுதலுக்கு உரியது. இவற்றையெல்லாம் அந்த பணிக்கு உரிய பெண்கள் ஏந்தி நிற்கின்றார்கள், கொடுக்கின்றார்கள். 78 மற்றும் 79வது திருப்பாடல்கள். ஆய சிறப்பில் பூசணைகள் அளித்த எல்லாம் அமர்ந்து அருளி தூய நீரு தங்கள் திருமுடியில் வாங்கி தொழுது அணிந்து மேய விருப்பினுடன் இருப்ப
களறிற்றறிவார் மெய்த்தொண்டின் சேய நீர்மை அடைந்தாராய் நம்பி செம்பொற் கழல் பணிந்தார் மலைநாட்டு அரசர் பெருமானார் வணங்க வணங்கி எதிர்தழுவி கலைநாள் பெருகுமதி முகத்துப் பறவையார் தம் கணவனார் சிலை நாட்டிய வெல் கொடியாரை சேரத்தந்தார் என கங்கை அலைநாள் கொங்கை முடிச்சடையார் அருளே போற்றி உடன் அமர்ந்தார். முன்பு சொல்லியவாறு சிறப்பாக செய்யப்பட்ட பூசனைகளையெல்லாம் விரும்பி ஏற்றுக்கொண்டு அருளி தூய்மை செய்யும் திருநீற்றினை வாங்கி வணங்கி திருமுடியிலே அணிந்து பொருந்திய விருப்பத்தினோடு உடன் இருக்க பெற்றமையினாலே களறிற்றறிவார் நாயனார் உண்மையாகிய திருத்தொண்டினது செம்மை தரும் தன்மையினை உள்ளபடியே பெற்றவராகி சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் செம்பொற்கழல்களில் வீழ்ந்து பணிந்தார். மலைநாட்டின் அரசர் பெருமானாகிய சேரமான் பெருமாள் நாயனார் வணங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாமும் எதிர் வணங்கி தழுவிக்கொண்டு சேரமான் பெருமாள் நாயனாரை சேரும்படி இறைவனாரே திருவருள் புரிந்தார் என்று இறைவரது திருவருளினையே துதித்து உடன் அமர்ந்து அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 80வது திருப்பாடல். செல்வத் திருவாரூர் மேவும் செம்பொற் புற்றில் இனிதமர்ந்த வில் வெற்பு உடையார் கழல் வணங்கி வீதி விடங்க பெருமானை மல்லல் பவனி சேவித்து வாழ்ந்து நாளும் மனம் மகிழ்ந்து சொல் வித்தகர் தாம் இருவர்களும் தொடர்ந்த காதலுடன் சிறந்தார். செல்வம் நிறைந்த திருவாரூரில் பொருந்திய செம்பொன் புற்றினை இடம் கொண்டு இனிது விரும்பி வீற்றிருந்தருளும் மேரு மலையினை வில்லாக உடைய பெருமானாரின் திருவடிகளை வணங்கியும் வீதி விடங்க பெருமானாராகிய தியாகேச பெருமானின் வளமுடைய திருவிதி விழாவினை சேவித்தும் பெருவாழ்வு பெற்றவர்களாய் நாள்தோறும் மனம் மகிழ்ந்து பேரறிவாளர்களாகிய எந்தம் இருபெருமக்களும் மிக பெரும் விருப்பத்தினோடு மிகச் சிறப்பாக வீற்றிருந்து அருளுகின்றனர். இங்கு சேரமான் பெருமாள் நாயனார் எழுந்தருளிய காலம் என்பது பங்குனி விழா அல்லது திருவாதிரை விழா சமயமாக இருக்கக்கூடும் என்று கருதத்தக்கது. பெருமானின் திருவிழா என்பது பெருவாழ்வு பெறுகின்ற திருவிழா, பெருவாழ்வாகிய உறுதிப்பொருளை தரும் திருவிழா. அத்தகைய திருவிழாவினை தரிசித்தும் திருவாரூர் இறைவனாரை தொழுதும் சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருவாரூரிலே மிகச் சிறப்பாக வீற்றிருந்து அருளுகின்றார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.